Chai with Chitra. மருதுல வந்து ஓப்பனிங் சீனு செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். டைலாக் கொடுக்கல, ஒன்றுங்க டைலாக் வந்து சொல்லலை, இவங்க பண்ணல, எல்லாம் போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க. ஏன் ஒன்றுமே புரியல எனக்கு. கிட்டத்தட்ட மத்தியானம் இதாகிடுச்சு. ஏன்னா அந்த லைட் போகிறதுக்குள்ளே அந்த இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. அவன் ஏன் மாற்றினா அந்த கல்யாண சீன் டோட்டலாகவே அந்த சூரி விஷால் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஹாய் பாய் தான், பெருசாக தெரியாது. அப்போது ஷார்ட் வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரான். 4 பக்கம் பேஜ் டைலாக் வந்துட்டு அசோசியேட் சார் மறந்துட்டேன் சார், கொஞ்சம் வேலையாயிடுச்சு சார். என்னையா 4 பக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து சொல்கிறீங்க, என்னையா அதை அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னு. சார் சொல்கிறது இல்லை சார், நாங்கள் போகணுமா, என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டைலாக் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள நம்ம அசிஸ்டன்ட் பையனை அப்படியே படின்னு 10 மேக்ஸிமம் 15 நிமிஷம் இருக்குது சார். அது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட். அந்த என்ட்ராகி படியில் ஏறி போகிறதோட நான் படியும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. டபுள் கேமரா வச்சுருக்காங்க. மைண்டில் ஏற்றிக்கிட்டேன், ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டேன். எங்கே அங்கே போயிட்டு அங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இங்கே விஷால் இருக்கா, இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டர் சாரும் வந்து என்கிட்ட கிட்ட சொல்லலை, முத்தையாவும். அவர் சொல்லலான்னு நினச்சிருப்பார் மூளை இப்படி. ஆனால் வந்துட்டு நின்று அவையா மாற்றணும், நான் பாட்டுக்கு மாடுலேஷன் பண்ணிகிட்டே போகிறேன். பண்ணி அதை ஃபுல்லாக முடித்து அந்த கடைசியில் மூமெண்ட்டை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பேன், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவேன். ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாரும் கிளாப். ரோலெக்ஸ் 3வது ரகம், பேச விட்டு அடிக்கிறது, அடிப்பேன், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் க்ளோஸுக்கு 2-3 ஷாட் எடுத்துக்கிட்டாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓ இதுதான் கேமரா டைமிங், என்ன லெவலில் அந்த டைமிங் இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ரியாக்டை நடிக்கணும். அதெல்லாம் ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வேணும்ல சார். இந்த மாடுலேஷன் எப்படி ரைஸ் பண்ணணும்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சார் 38 படம் பண்ணிட்டேன். அந்த 2வது படம் மருதில் நடித்த மாடுலேஷன் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வேறு படம் நடிக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்ன சார் தாரத்தப்பட்டைக்கு வேணுட்ஸில் கோல்டு அவார்டு வாங்குகிறேன், இதுக்கு ஸ்டேட் அவார்டு மாற்றி வாங்குகிறேன் 2த்துக்கும். அடுத்து பைரவா கிடச்சிச்சு, விஜய் சாரோட படம். அது சின்ன இந்த அமௌண்ட்டு எனக்கு தெரியாமல் மேனேஜர் பேசிட்டான். உடனே 50 லட்சம் 60 லட்சம் உடனே பேசி அதை போட்டு காலி பண்ணிட்டா. இல்லைன்னா நம்ம அப்படி ஒரு வேறு ட்ராவல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் படமே இல்லை, எனக்கே தெரியாமல் இவனுங்க பேசியிருக்காங்க. நான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாரையுமே மேனேஜராக போடலை. அது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் யாரையுமே மேனேஜராக போடல சார். உடனே 50 லட்சம் 60 லட்சம் 6 மாதம் படமே இல்லை. என்னடா படம் பரவி இருக்குமே, ஒரு 50 லட்சம் கேட்குறாருன்ட்டு அதெல்லாம் பரவிடுச்சு. ஒரு 6 மாதம் சார் 2 படத்தோட அவார்டு வாங்குறதுக்கே எனக்கு 6 மாதம் இருந்துச்சு. எனக்கு அது தோணலை, படம் வரல. ஒரு சைடு போகிறேன், துபாய் போகிறேன், அவார்டு வாங்குகிறேன், இங்கே போகிறேன் வரேன், அப்புறம் ரஷ்யாவில் போய் அவார்டு வாங்குகிறேன். கிட்டத்தட்ட அந்த 2 படத்துக்கு இப்போ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 படத்தோட அவார்டே ஒரு 30-40 அவார்ட்ஸ் இருக்கும். அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஆனால் படம் வரல, வாய்ப்பு வரல. நடுவில் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க போல், என்ன அது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணனா இல்லையா, இல்லை அதை என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஆஃபீஸ் போய் நம்ம சான்ஸ் கேட்டதில்லை சார். அது கேட்கணுமா, நம்ம ஒரு பொசிஷன் ஆகிட்டாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நான் இப்போ ப்ரொடியூசர் தானே சார், நான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணே அடுத்த படம் சொல்லுங்கண்ணே, மைண்ட்லேயே ஒரு அப்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போது வந்து சினிமாவில் இப்படித்தான் இருக்கணுமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஏன்னா ஃபாலோ அப் கிடையாது. நான் ஃபாலோ அப்பாக பண்ணது வந்து லொக்கேஷன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பண்ண முடியல. லியோவில் வந்து லோகேஷ்ட இது பண்ணேன். மேபி நெக்ஸ்ட் கூட இருக்கலாம், லோகேஷ்ட பேசணும். எப்படி அந்த போய் இறங்கணும், என்ன படங்கள், அது சில படங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த 6 மாதம் உங்களுக்கு படம் வரல, எதனால் வரலன்றது எப்போ உணர்ந்தீங்க? அது எனக்கு வந்து அப்பயே சார் ஒரு மாதத்துலேயே நான் கேட்டேன், என்னையாச்சு விஜய் படம் சார், பேசிகிட்ருக்கேன் சார், என்னையா பேசிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு டைரெக்டாக அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இல்லை அவங்க பிஆர்ஓ யாருமே என்கிட்ட பேசலை. இவங்கள்ட்டே பேசி இவங்க ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி இது ஆகலை, எனக்கு கனெக்டே ஆகலை.
அதுக்கப்புறம் படம் மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டேனியல் பாலாஜி போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக விஜய் அண்ணனை போய் பார்த்துட்டேன். அப்படியா? விஜய் அண்ணனை போய் பார்த்து விஜய் அண்ணன்ட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன். அவர் உட்காந்து கேரவனில் உட்காந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி நான் பேசவே இல்லை, படத்தை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஷூட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ நான் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு படம் பார்ப்போம். ஏன்னா எனக்கு விஜய் அண்ணனோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். டைமிங், அந்த மெமரி பவர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அவரோட இது. எனக்கு உண்மையிலே சார் ஒரு 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 நடிகன் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜய் சார், அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரையோட இது ரொம்ப பிடிக்கும். மேபி ஃப்யூச்சரில் நடிக்கலாம். விஜய் சார் எப்படின்னு தெரில, லாஸ்ட் படம் 6 மாதம் படமே இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் வந்துட்டார் என் மைண்டுக்குள்ளே. சரி நம்மளே டைரக்ட் பண்ணி அப்பயே நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே படம் நடிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மலையாள படம் வந்துச்சு. அப்போ நானே ஃபிக்ஸ் பண்ணி பேசினேன். மலையாளம் ஃபஸ்ட்டு படம் சிக்காரி ஷம்புன்னு ஒரு படம் பண்ணேன். குஞ்சாக்கா பப்பன் நானும் பண்ணோம். அது நல்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மதுர் ராஜா வந்துச்சு, வரிசை அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. மலையாளத்தில் ஒரு 3-4 படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தெலுங்கு போனேன். 1 வருஷம் இங்கே இல்லை, ஒரே ஒரு கால் வருது. ஞானவேல் ராஜா ஃபோன் பண்ணுறாரு, கௌதம் கார்த்திக்னு காமெடியாக அடல்ட் காமெடியாக ஒரு படம். அந்த படம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்னடா அது நம்ம எப்படிலாம் நடித்தோம் அப்படி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படிங்கன்னா அவாய்ட் பண்ணாங்களா இல்லை சினிமாவில் நம்மளை அவாய்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இது 2 படம் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர், ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர். தாரத்த பட்டேலில் வந்து வில்லனா, அதுவும் டாமினன்ட் கேரக்டரு. மருதுலேயும் டாமினன்ட் கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் படம் வரல அப்படின்னு சொன்னோடனே சில பேர் நீங்கள் ஹீரோவை தாண்டி நடிச்சிட்டிங்க. ஏடா நான் நடித்ததே எனக்கு தெரியாதுங்கிறேன், அப்புறம் ஹீரோவை தாண்டி எங்கிட்ட நடிக்கிறது அப்படி. சார் அதுதான் நடிப்பானு எனக்கு தெரியாது. உண்மையிலே ஃபஸ்ட் படம் 2வது படத்தில் நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம ஒரு இது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓகே நடிகனாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே நம்மளுக்கு 3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம போகிறோம், ஒரு கேரக்டர் சொல்லிட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெடி ஆகிற மெத்தட் இருக்குல்ல, அது நம்மளுக்கே அடாப்ட் ஆகிரும். ஸோ அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் இப்போ வந்து கேஷுவல் ஆகிடுச்சு. மலையாளம் எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட டைமிங் அதோட இது வேறு. இத்தனைக்கும் நானே பேசி தான் நடித்தேன், மலையாளம் பேசுவேன். ஸோ மலையாளம் அது பேசி நம்ம நடித்தோம். ஃபஸ்ட்டு படமே அவங்க நம்மளை பார்த்துக்கிட்ட விதம் வந்து, ஏன்னா பாலா சட்டை வந்து வந்திருக்கான், 2 பெரிய படம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே ஒரு மரியாதையாக நம்மளை ட்ரீட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து போட்டி நடித்தேன் அந்த படத்தில். மலையாளம் அவங்கெல்லாம் அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப இதானாங்க. எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் நான் பிறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கேரளாவில் இருந்தேன். அப்பா அங்கே வேலை பார்த்தார் லிபர்ட்டியில். ஸோ அம்மா எல்லாம் மலையாளம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, அப்பா மலையாளம். அப்போ எனக்கு அந்த மலையாள சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் பேஸ் ஆரம்பிச்சது நாங்கள். ஸோ நம்ம மம்முட்டி சார், மோகன்லால் சார் எல்லாமே எனக்கு அங்கே அதனால மலையாளத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டட். அங்கே போய் ஒரு 10-15 படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். திருப்பி தமிழ் கொண்டு வந்து இழுத்து விட்டு. அதில் ஒரு படத்தில் மம்முட்டியோட நடிச்சிங்களா? ஆமாம், மதுர் ராஜா மம்முட்டி சாரோட வில்லனை பண்ணேன். அவர் ஃபஸ்ட்டு டே என்னை பார்த்து வந்தோடனே சுரேஷ் இல்லை கண்ட மூவி நான் கண்டேன், நல்ல ஒரு ஆக்டிங்கடா அப்படின்னு. அது இதில் சிக்காரி ஷம்பில் அவர் பார்த்துட்டு இவனா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. சார் என்ன தான் நம்மளை சினிமாவில் வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குது, உண்மைதான். நம்ம அந்த பெரிய பேஸ் அதுவே நம்மளை ஒரு கட்டத்துக்கு ஒரு படிக்க மேலே கொண்டு போகும் சார். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் நினைக்கிறேன். இன்னும் நான் கமல் சாரோடையோ ரஜினி சாரோடையோ நான் நடிக்கலை. ஸோ அது நடிக்கும்போது அது ஒரு பெரிய பாக்கியம். 2013-14 நடிக்க ஆரம்பித்தேன். ஆயிடுச்சு சார், இன்றைக்கி 11 வருஷம் ஆயிடுச்சு, 38 படம். ஆனால் கம்மியாக தான் நடிச்சிருக்கேன். ஹீரோ ஒரு 8 படம் நடிச்சிட்டேன் சார். வில்லனாக ஒரு 16-17 படம் பண்ணியிருப்பேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறது தான் ரொம்ப கம்மியாக பண்ணுவேன். நீங்கள் எந்த நடிகரை ரொம்ப ரசித்து பார்த்தீங்களோ அந்த விக்ரமோட ஸ்கெட்ச் படத்தில் நடிச்சிங்க. ஆமாம், நான் பேசும்போதே எனக்கு நார்மலாக மதுரை ஸ்லாங் வந்துடும். இது வந்து ஃபுல்லாக சென்னை பாஷை. இதே கதை தான் அன்னைக்கும் பார்த்தோன்னா டைலாக் வரல, முன்னாடி உட்காந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் எப்போதுமே ஒரு அசோசியேட்டை கையில் வச்சுப்பேன். போனவுடனே கரெக்ட் பண்ணி அவன்டே கூட ஏறுறா, எனக்கு இதை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை வச்சுப்பேன். ஆளே வரல, எதுவுமே வரல. ஷார்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதே மாதிரி கூப்பிட்டு போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சார் லைட்டு போயிடும் சார், சீக்கிரம் எடுக்கணும் சார் அப்படின்னு.
விக்ரம் சார் உட்காந்துருக்காங்க, நம்ம ஸ்ரீலாம் உட்காந்துருக்கு, எல்லாம் அப்படி மொத்தமாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏன்னா விக்ரம் வந்து நான் ரசிச்சேன்ல, மிரண்ட நடிகர். சில நடிகரை பார்த்து மிரளுவோம். அது ஏன்னா நான் பாலா சார்கிட்ட நடித்து காமிச்சேன். உனக்கு நடிக்க தெரியுமாடான்னு கேட்டார். அப்போ நான் நடித்து காமிச்ச சீனு வந்து சேது. அவளை கீழே கல்லில் போட்டு 2 பேர் பேன் பார்க்க வேண்டியதான்னு சொல்லுவார். அந்த ஃபுல் சீனை பாலா அண்ணன்ட்ட நடித்து காமிச்சேன். ரியாக்ட் பண்ணி அவர் அப்படியே பார்த்தார். நடித்து முடிச்சிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து விக்ரம் சாரை பார்க்கும்போது நான் கண்ணை பார்க்கக்கூடாதுன்னே நினச்சேன். அவர் தெரியும்ல, சேட்டை பண்ணுவார். ஆப்போசிட்டில் நம்ம நடிக்கும் போதே என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்பார் சார். அவர் ஆப்போசிட்டில் எல்லாம் கரெக்டாக டைமிங் பிடிச்சி நடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் காலி. என்னென்னவோ பண்ணுறாரு சார் ட்ரம்மு மேலே உட்காந்துக்கிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அதுவும் நல்ல லென்த்தி சீன் தான். ப்ரிப்பேர் ஆகிட்டேன். நான் பாட்டு கேஷுவலாக நடிக்கிறேன். நடித்து முடிச்சாச்சு. அவர் முடித்தோடனே டே நல்ல பெர்ஃபார்மர்ரா அப்படின்னு விக்ரமன் அதே தான் ஸ்டேஜில் வந்து சொன்னார். ஆடியோ லான்ச் அந்த இதில் வந்து சுரேஷ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு. ஸோ அவர் வாயில் அப்படி சொன்னதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, நானும் பார்த்துருப்பேன். அதான் நேர்லேயே வந்திருக்கேனே. நம்மளே தான் சார் சில கேரக்டர்லாம் மிஸ் பண்ணுறது லைஃப்பில். சில படங்கள்லாம் மிஸ் பண்ணுறது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இதாக இருக்குது. இப்போது குட் பேட் ஆக்ட்லியில் வந்து நல்ல கேரக்டர்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அது நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து அந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக பண்ணலை. அந்த கோஆர்டினேஷன் பண்ணியிருந்தால் குட் பேட் ஆக்ட்லியில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் நம்மளாம் பெரிய ஃபேன். தலைக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன். அது உங்களுக்கு தெரியும். அவருக்காக படமே நடிச்சிருக்கோம்ல, அவரை வச்சு படம் எடுத்த பாக்கியம் எனக்கு இருக்குல்ல. பில்லா பாண்டின்னு ஒரு படம், அவர் அஜித் சாரையே ஒரு கடவுளாக வச்சு பேஸ் பண்ணி ஒரு படமே எடுத்து நடிச்சுவேன். அது நான் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான். அது அந்த பெருமை நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் இருக்குது. ஸோ அவர் கூட ஒரு படம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது மிஸ் ஆகிடுச்சு. பட் எப்படி இருந்தாலும் அடுத்தது விடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் உட்காந்துட வேண்டியதான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி சார். எனக்கு ரிச்சார்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல தான் ஒரே ஏரியாவில் இருந்தோம், கோடம்பாக்கத்தில் இருந்தோம். ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் அவங்க வீட்டுக்கு போகிறது. அது சின்ன வயசுலேருந்தே பயங்கர க்ளோஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து கன்னிமரால வச்சு அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் தான் உட்காந்து கூடயே 2 நாளில் ஃபுல் கல்யாணம் ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா அண்ணன் கூட அந்த ட்ராவல், அவர் வாலி படம் அந்த மாதிரி டைம்லலாம் அவர் ஆஃபீஸுக்கு போவோம், ரெகுலராக பேசுவோம். அவரோட அந்த டச் இருந்துச்சு. எஸ்எஸ் சக்கரவர்த்தி அவங்க எல்லாம் டீமாக இருக்கும்போது ராஜான்னு ஒருத்தர் இருந்திருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போது நம்ம பயங்கர க்ளோஸாக இருப்போம். டெய்லி ஆஃபீஸ் போவோம். அவரோட அவரை வந்து ஒரு ஆம்பளைங்களை அவ்வளோ ரசிக்கக்கூடிய ஒரு அழகு அது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு அவர் வருவார். இங்கே தான் டீனரில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவர் ஆஃபீஸ். அவ்வளோ அழகாக இருப்பார் சார். பளபளன்னு இருப்பாங்க சார். வரும்போதே டால் அடிச்ச மாதிரி வருவார். சின்ன ஸ்லிம்மாக அவ்வளோ அழகாக இருப்பார். அப்போ இருந்த ஆக்டரெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் பிரசாந்த், இவர் நம்ம சூரியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து நான் படிக்கும்போது சொல்லுவாளுங்க, டேய் என்னடா அவர்கிட்டலாம் போய் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு சீன் போடுறது. இவங்களோட போட்டார் சூர்யா அண்ணா வந்து என்னோட கசின் ராஜா அவர் இருக்கார். ஸோ அவங்களாம் வீட்டுக்கு போவோம், அவங்களோட வெளியே போவோம் எல்லாம் ரெகுலராக. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது. அந்த இப்போ நேருக்கு நேர் வந்துச்சு. நேருக்கு நேர் ஷூட்டிங் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ணன் கூட போகிறது பேசுறது அதெல்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அஜித் சார் இது அப்பாவோட ஆஃபீஸ்க்கு எல்லோரும் வருவாங்க. அப்போ இவர் மைனர்னு ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அஜித் சாரோ ரஞ்சித்தோ. ஸோ அந்த ஷூட் ஃபுல்லாக நான் போகிறது, போய் பார்க்குறது. இந்த ஒய்எம்சியெல்லாம் தான் ஷூட் நடக்கும். டெய்லி அண்ணன் கூட அஜித் அண்ணன் கூட போகிறது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரிசர்வ்டு ஆகிட்டேன் சார். நான் எங்கேயுமே போகிறது கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவி ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்க மாட்டேன். என்னை அப்சர்வ் பண்ணுற அந்த காலம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். எனக்கு தெரியல, நம்ம வந்து லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து புரியணும், இல்லைன்னா நம்ம கற்றுக்கணும். அப்போது இதுதான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் கருதுகிறேன். அது தவறு கிடையாது. போய் அடுத்தவங்களுக்காக டைம் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த ஒரு ஷார்ட்டான பீரியடுக்குள்ளே இன்னும் நம்ம சாதிக்கணும்னா
எவ்வளோ சாதிக்கலாம் சார், அதுக்கு எண்ட்லெஸ். ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போது கடந்த ஒரு வருஷமாக எப்போ எது தேவையோ அங்கே போகிறோமா, எது தேவையோ அதை மட்டும் பேசுகிறது. இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சியை பேசி அது அவசியமே இல்லை சார் யாரு. அதனால சில பேர் ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்கேயுமே போகிறதில்ல. ஷூட்டாக, பிஸ்னஸாக, ஃபேமிலி அப்படின்னு அதுக்கே கரெக்டாக இருக்குது சார் டைம். இப்போ டைமே இல்லை சார். கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக்கை கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டாங்க. சரசரன்னு போயிடுச்சு. 2025 வந்துச்சு, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்துருச்சு. அதனால சில விஷயங்கள் நம்மளே மைண்டில் அடாப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்போ டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இருந்தது கதாநாயகனாக நடித்த அனுபவம்? கதாநாயகன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது நம்ம வில்லனாக பண்ணும்போது அது ஒரு ஸ்கேல் இருக்கும். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு ஸ்கேல் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவை பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு படமே நம்ம அது ஒரு ஹீரோவாக பண்ணும்போது நம்ம எல்லா விஷயமும் சேர்த்து பண்ணணும். காமெடி பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், எமோஷன் பண்ணணும். பில்லா பாண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே பண்ணியிருக்கேன். விசித்திரனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேல் தான். ஆனால் அந்த அந்த எமோஷ்னல் அது ஒரு பெரிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. வேட்நாய் இந்த மாதிரி பல படங்கள் அந்த மலையாளத்தில் போய் ஒன்று பண்ணோம், தெலுங்கில் போய் ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. இப்போது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறோன்னா என்னென்னலாம் தேவை. இப்போ நானே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறேன், பிளைண்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன். கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு இன்சிடென்ட். படப்பிடிப்பு ஜூலை இப்போ தான் ஒரு கமிட் ஆகி டேட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து இந்த படம் இல்லைன்னா, ஏன்னா ஹிந்தி போயிட்டுருக்கு எனக்கு, ஹிந்தி ஷூட் போயிட்டுருக்கறனால இது ஆகஸ்ட்டில் பண்ணலாமா அப்படிங்கிறத அப்படியே யோசிச்சுட்டு, ஏன்னா டைரக்ஷன் அது சார் ஒரு நடிகை வந்து இஸ் அ குட் டைரக்டர். அவனுக்கு எல்லா சென்ஸும் தெரியும். எடிட்டிங் சென்ஸ் தெரியும், லைட் சென்ஸ் தெரியும், கேமரா சென்ஸ் தெரியும். ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைரக்டர் சார், எக்ஸ்ட்ரானரி டைரக்டர், பெரிய டெக்னீஷியன். அவர் வந்து அப்டேட்டில் வச்சுருப்பாரா சார். ஹாலிவுட்டில் என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி லைட்டிங் சென்ஸ் யூஸ், அதை வந்து தமிழில் பண்ணுவாராம் அந்த டைமில். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம டைரக்ட் பண்ணும்போது அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று கொஞ்சம் பட்ஜெட்டையும் நம்ம கையில் பிடிச்சி பண்ணலாம். நம்மளே இப்போ எங்கள் டீம் தான் வந்து 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தான் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க சொல்லும் போதே, நான் கதையை ஃபுல்லாக சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ரஜினிகாந்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போ அமைஞ்சது உங்களுக்கு? அவ்வளோ பெரிய க்ரௌடு கமலா தேட்டர், இவ்வளோ பெரிய தேங்காய் வந்து என் மண்டையில் விழுது, விழுந்து ரத்தம் ஓடுது சார். அப்படி இருக்கிறவனை வந்து எப்படி சீனு ராமசாமி இந்த படத்தை இயக்குவதற்கு வந்தார்? ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு 3 படம் பண்ணிட்டோம். 3 படம் பண்ணிவிட்டு அவரோட கால் சீட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். விஜய் சேதுபதியோட சீனு ராமசாமி சார் வராரு, கதையாக சொல்கிறாரு. கதையாக சொல்லி முடிச்சிட்டார். அவர் சொல்லி முடித்தோடனே அதே கதையை நான் திருப்பி சொல்கிறேன் அவர்கிட்ட. உங்களுக்கு மிக நெருக்கமாக இப்போ இருக்கிற விஜய் சேதுபதியோட தான் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்தது. நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணுறோம், 2 வருஷம் வெயிட் பண்ணுறோம். அந்த மனவேதனை இருக்குது. வசந்தகுமார்னு ஒரு படம், அது நல்ல கதை. அது சேதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சொல்கிறாங்க சார் 300 கோடி 400 கோடி 500 கோடி ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்து, அது பெருமை கிடையாது சார். விஷால் உங்களுடைய நெருங்கிய நண்பர். நம்ம அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது அவரோட உங்களுக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் இருந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.